பைபிள் கையில் எடுங்க. ஆதியாகமம் 27, 39, 40 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது ரொம்ப நன்றி. நல்ல பாடல், நல்ல ஆராதனை. கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான இந்த சபையின் பாஸ்டர் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் பைபிளில் இருந்து ஒரு மனிதனை எடுத்து அந்த மனிதனை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அந்த மனிதனை பற்றி பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருவனும் அவனை போல் இருக்கக்கூடாது, ஒருவனும் அவனை போல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் அவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். அது என்னன்னா, நீ மேற்கொள்ளும் காலம் வருகிறது. அல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த கூடாரத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரோடும் ஆவியானவர் பேச விரும்புகிறார். நீ மேற்கொள்ளும் காலம் வருகிறது. எல்லாரும் கண்ணை மூடணும். எல்லாரும் கண்ணை மூடணும். கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டணும். ஆவியில் நிரம்பி 1-2 நிமிஷம் ஆண்டவரை நல்லா ஆராதித்து மகிமைப்படுத்துங்க. அடிமைப்பட்ட நீ மேற்கொள்ள போகிறாய். பலமா இறங்குது அபிஷேகம், பலமா இறங்குது தேவ பிரசன்னம். கண்ணை மூடி உங்களை அடிமைப்படுத்துகிற வல்லமைகளை வெட்டி ஜெபிங்க. உங்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகளை வெட்டி ஜெபிங்க. ஏதோ ஒண்ணு மறுபடியும் உன்னை அடிமைப்படுத்துகிறது. இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தில் அது உடைகிறது. கிருபை கிருபை, இது போதாது, இது போதாது. இந்த கடைசி ராத்திரி இந்த சத்தம் போதாது. நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில நிரம்பி சுடார பலப சந்தர பலபரபர் யந்தர பல பிரௌடப துரபல பரபலபா அல் கபர பலபர் யந்தர பலப சத்தர பலபர பலபா ரீதல் கபர பலபர் எந்தர பலபர பலபா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. நல்ல கை தட்டி பொழிந்திடும் வல்லமை. அத்தனை பேர் கை தட்டணும். உடபாரகதா பிரௌடவனா அந்தவனாதன வைடவனா அக்கவனாதன பிரௌடவனா உடபாரகதா வைடாலா ஊடாலாதா பிரௌடாபா அக்காரகத சந்தேரே அந்தல ரீபல வைடவன. நல்ல கை தட்டுங்க. அசுத்த ஆவிகள், பயப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகிறது. நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க. உடரபல பரபலப சந்தரபல பரபலபா ரியந்தரபல பிரௌடபரபல பரபலபா அல் கபரபல ரியந்தரபல போஷியா. நல்ல ஆண்டவரே,
நல்ல மாலை நேரத்துக்காய் உமக்கு நன்றி. வானம் திறந்திருக்கிறது. தேவாவியானவர்கள் நடுவில் பேசும்படி வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதை பேசுவீராக. அடியனுடைய நாவை உம்முடைய கரத்தின் ஆயுதமாய் மாற்றி பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்துருடைய வல்லமை முழுமையாய் விழுவதாக. தெய்வ ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கோட்டைகள் இந்த ராத்திரி இடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் தேவ சபை மேற்கொள்ளட்டும். இந்த தேசத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகள் மேற்கொள்ளட்டும். இந்த தேசத்தில் ஆவிக்குரிய குடும்பங்கள் மேற்கொள்ளட்டும். இவர்கள் மேற்கொள்ளும் காலம் வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உம்முடைய நல்ல கரங்களில் தருகிறோம். எந்த இடையூறுமின்றி இந்த ராத்திரி ஆவியானவர் நடத்தணும். ஆவியானவருடைய ஆளுகை இந்த இடமெல்லாம் உண்டாயிருக்கணும். தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, பழைய ஏற்பாட்டில் நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம். ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனாகி ஏசாவை பார்த்து சொல்லுகிறாரு, நீ மேற்கொள்ளும் காலம் வரும், நீ மேற்கொள்ளும் காலம் வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, ஒருத்தனும் அவனை போல இருக்கக்கூடாது. வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு ஆளு கூட அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆளு கூட, ஒருவனும் அப்படின்னு சொல்லி இருக்கு. பார்த்தீங்களா? ஏன் ஒருவனும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்பதற்கு நான் சில காரணங்களை பைபிளில் இருந்து சொல்றேன். ஒன்று, ஒருவேளை போஜனத்துக்காக நிரந்தரமான ஆசீர்வாதத்தை இழந்தவன். எதுக்காக? ஒரு வேளை போஜனத்துக்காக. அந்த இடத்துல நம்மளை ஒன்று நிறுத்தி பாருங்க. சில நேரம் உண்மைதானே இல்லையா? 5 நிமிஷ சந்தோஷத்துக்காக ஆயுசை இழந்து போகிறோம். 10 நிமிஷம் மகிழ்ச்சிக்காக வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை இழந்து போகிறோம். 3 மணி நேர ஆனந்தத்துக்காக ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கத்தை இழந்து போகிறோம். அதுதான் நாமளும் செய்கிறோம், அதுதான் அவனும் செய்தான். அவன் என்ன செய்தான்? ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவனுக்கு வர வேண்டிய, நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவனே இழந்து போனான். காண்கிறது எல்லாம் அழியும். எதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களோ அது ஒண்ணுமே நிலையானதல்ல, அது ஒண்ணுமே நிரந்தரமானதல்ல. அதெல்லாம் ஒருவேளை போஜனத்தை போன்றது. நாம எதை நாடி தேடணும் தெரியுமா? அழியாததை நாடி தேடணும். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்ப அந்த ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலன்னா அவன் செத்து போவான்னு நினைக்காதுங்க. கிடைத்தது சிறியது, ஆனா இழந்தது ஈடுகட்ட முடியாத இழப்பு. மறுபடியும் அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கிடைச்சது சின்னது, ஒரு வயிற்றுக்கான போஜனம்.
அரை மணி நேரத்துக்கான ஒரு ஆறுதல். ஆனா கையில இருந்து போச்சு இல்லையா, அது ஒரு காலத்திலேயும் திரும்ப கிடைக்காதது, போய்விட்டது. அந்த பகுதியை வச்சு பார்த்தா நம்மளும் ஏசாவும் ஒண்ணு போல. அவன் ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை விற்று போட்டான். நம்ம ஒருவேளை சந்தோஷத்துக்காக ஆவிக்குரிய வாழ்க்கை இழக்கிறோம், ஜபத்தை இழக்கிறோம், ஆயுசை இழக்கிறோம், 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக. அது அவனுடைய 1வது பிரச்சனை. அவனுடைய 2வது பிரச்சனை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். அவனுடைய இன்னொரு பிரச்சனை அங்க சொல்லி இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34-35. இங்கே அவனுடைய 2வது பிரச்சனை சொல்லி இருக்கு. 1வது பிரச்சனை ஒருவேளை ஆசீர்வாதத்திற்காக நித்தியமான ஆசீர்வாதத்தை இழந்தான். 2வது பிரச்சனையை பாருங்க. எப்படியெல்லாம் பெற்றோருக்கு மனநோவா இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் பெற்றோருக்கு மனநோவா இருக்கிறான். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசாவும் யாக்கோவும். 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்து 20 ஆண்டுகள் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி ஒரு பிள்ளை தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு 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 ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கேட்டருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஜெபம் பண்ணி வாங்கின பிள்ளை. எப்படி வாங்கின பிள்ளை? ஜெபம் பண்ணி. ஏதெல்லாம் ஆசீர்வாதங்கள் நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணி வாங்குறோமோ அதுக்கெல்லாம் போராட்டம் அதிகமா இருக்கும். ஏதெல்லாம் நன்மைகள் ஜெபம் பண்ணி வாங்குறோமோ அதுக்கெல்லாம் தாக்குதல் அதிகமா இருக்கும். நாற்பது வயது 20 வருடம் குழந்தை இல்லாம இருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை. இப்ப அந்த பிள்ளையால அந்த வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை. அவன் யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறான், நான் எதை செஞ்சா என் பெற்றோர் வேதனைப்படுவாங்க, பெற்றோர் வேதனைப்படுறதுக்கு என்ன செய்யலாம், என் அப்பா அம்மா கண்ணீர் விடுறதுக்கு என்ன செய்யலாம், வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொலைக்க என்ன செய்யலாம். நீ ஒரு ஆளால என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா? நீ ஒரு ஆளால உன் வீட்டுல நிம்மதி இல்லை, நீ ஒரு ஆளால உன் வீட்டுல சமாதானம் இல்லை, நீ ஒரு ஆளால உன் வீட்டுல சந்தோஷமே இல்லை. ஒரு ஆளால வீட்டில் உள்ள மீதி எல்லாரும் வேதனைப்படுவதற்கு, வீட்டில் உள்ள மீதி எல்லாரும் பிரச்சனை அனுபவிக்க காரணம் என்ன தெரியுமா? நீ ஒரு ஆள். மொத்த படகுலையும் காற்றடிக்குது, மொத்த கப்பலும் மூழ்கி போகிற அளவில் வேதனைப்படுது. பிரச்சனைக்கு காரணமானது யார் தெரியுமா? ஒரு ஆள். ஆனா அலை எல்லாருக்கும் வருது. கடல் அலை கப்பலை மொத்தத்தில் அடிக்குது. பிரச்சனை எல்லாருக்கும், மரணகரமான நெருக்கடி எல்லாருக்கும். ஆனா பிரச்சனை காரணம் ஒருவன். ஆனா அந்த பிரச்சனை காரணம் உண்டு இல்லையா, ஒருவன். அவன் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. என்ன செஞ்சா இவங்களை சமாதானத்தை கெடுக்க முடியும், என்ன செஞ்சா இவங்க நிம்மதியை கெடுக்க முடியும், என்ன செஞ்சா இவங்க மாறி மாறி சண்டை போடணும், என்ன செஞ்சா இவங்க சாபம் போட்டுட்டே இருப்பணும், அதை தேடி 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 பார்த்து செய்யறான். பெற்றோருக்கு மனநோவா இருக்கிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வீட்டில் உள்ளவங்க என்னால சந்தோஷப்படுறாங்க, என்னால என் வீடு நல்லா இருக்கு, என்னால என் வீடு நிம்மதியா இருக்கு, என்னால என் வீடு ஆச்சரியமா இருக்கு, என்னால என் வீடு அற்புதமா இருக்கு? எத்தனை பேர் சொல்ல முடியும்?
நாம நல்லா இருந்தாலும் நம்ம வாய் நல்லா இருக்காது, நம்ம வாய் நல்லா இருந்தாலும் நம்ம கை கால் நல்லா இருக்காது, நம்ம கை கால் நல்லா இருந்தாலும் நம்ம சிந்தை நல்லா இருக்காது. எப்படியாவது கெடுதலை உண்டாக்கிட்டே இருக்கும். நம்மளால நம்ம வீட்டுக்கு மனநோவு. ஏன் அப்படி முறைச்சு முறைச்சு பாக்குதியா? சில பெற்றோர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணி பிள்ளை ஆண்டவர் கொடுத்து இப்ப என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? இப்படி ஒரு பிள்ளை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு. ஏன்? மனநோவு. அந்த ஒரு பிள்ளையால அந்த வீட்டுல யாருக்கு நிம்மதி இல்லை. எப்போ வருவான்னு தெரியாது, எப்போ போவான்னு தெரியாது, எங்க தூங்குவான்னு தெரியாது, வண்டி எவ்வளவு சரிஞ்சு போகுதுன்னு தெரியாது. இங்க இல்லையோ இல்லையோ ஆவியானவர் சொல்றத நான் சொல்லிட்டு போகணும் இல்லையா? கேட்பதும் கேட்காதும் உங்க கடமை, பேச வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு, நிலையான ஆசீர்வாதத்தை உதறி தள்ளிவிட்டான், நிலையற்ற ஒன்றை பிடித்து கொள்ளும்படி. சில ஆட்களுக்கு அதாக்கும் பிரச்சனை. நான் பிடிச்ச நேரத்தில் எனக்கு வேணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. அவங்க நினைக்கிற ப்ரோக்ராம் டிவியில போடலைன்னா டிவியை உடைச்சு போடணும். அவங்க கேட்கிற நேரத்தில் அவங்க கேட்கிற பொருள் கையில இருக்கலன்னா பின்ன அந்த பொருள் ரோட்டில் கிடக்கும். அதாகும் ஏசா, நான் நினைச்ச நேரத்தில் எனக்கு வேணும், அதுக்காக நான் எதுவும் செய்வேன். அப்படி செய்யாத சேஷ்டபுத்திர பாகம் விலையேற பெற்றது. அவன் சொல்றான், எனக்கு இப்ப சேஷ்டபுத்திர பாகம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இப்ப தேவை ஒரு மொபைல் போன். நீங்க இங்க இல்லையோ? அல்லேலியா சொல்ல மாட்டீங்களோ? முறைச்சு பாக்குதீங்களோ? கூட்டம் முடிஞ்ச பிறகு அடி வரப்போ கை உயர்த்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி கூட்டத்தோட நீ ஒதுங்கணும். இந்த ராத்திரி நீ தெய்வ சமூகத்தில் தீர்மானம் பண்ணணும். எந்த தேசத்தில் உன்னை கேவலமாய் பேசினார்களோ அதே தேசத்தில் நீ சாட்சியாய் வாழணும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கைதட்டி சத்தம் உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அநேக குடும்பங்களில், நான் இந்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முன்ன போறேன், அநேக குடும்பங்களில் பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, அநேக குடும்பங்களில் பிள்ளைகளால் சமாதானம் இல்லை, அநேக குடும்பங்களால் பிள்ளைகளால் சந்தோஷம் இல்லை. ஏன்னா 90% பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள ஏசா வேலை பார்க்குது. என்ன வேலை பார்க்குது? ஏசா வேலை பார்க்குது. சாத்தான் ஈசாக்கு வீட்டுல சாத்தான் என்ன செய்ய விரும்புறானோ அதை ஏசாவை கொண்டு செஞ்சான் இல்லையா? அது போல நம்முடைய குடும்பங்களுக்குள்ள சாத்தான் என்ன திட்டம் போடுறானோ அதை பிள்ளைகளை கொண்டு செய்கிறான். பெற்றோருக்கு ஜெபிக்க முடியல, பெற்றோருக்கு பொறுமையா இருக்க முடியல, பெற்றோருக்கு சமாதானமா தூங்க முடியல. என் நேரமும் மனதுல ஒரு நோவு, உள்ளத்துல ஒரு குத்து, உள்ளுக்குள்ள ஒரு வேதனை. பிள்ளை பெற்றோருக்கு மனநோவா இருக்கு. அதாக்கு ஏசா. மூணாவது, அவனை போல ஒருவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மூணாவது காரணம் என்ன தெரியுமா? மல்கியா 1:3 பாத்தீங்களா? தெய்வத்தினுடைய வெறுப்பை சம்பாதித்தான். இங்க நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். உலகமே உங்களை வெறுத்துன்னு வைங்க, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்தா அது போதும் இல்லையா? ஆனா உலகமே உங்க பட்சத்தில் இருக்குன்னு வைங்க, கர்த்தர் உங்களை வெறுத்தால் அதனால ஏதாவது உபயோகம் உண்டா? இல்ல.
பிரயோஜனம் இல்லை. இவன் பெற்றோர் வெறுக்கிற காரியங்களை செய்ய தொடங்கினானா, கர்த்தர் பார்த்தார், ஏசாவே பெற்றோர் ஒன்னால வேதனைப்படுறாங்க, நான் உன்னை வெறுத்தேன். சீக்கிரத்தில் ஆண்டவர் ஒரு ஆளை வெறுக்க மாட்டார். ஏன்னா 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நினைத்து பார்க்கிற தேவன், ஈசாக்குக்கு பண்ணின உடன்படிக்கையை ஞாபகத்தில் வைக்கிற தேவன், அவர் பிதாக்களின் தேவன், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற, எந்த மனுஷனையும் மன்னிக்க கிருபை பொருந்தின அந்த தேவன் திடீர்னு யாரையும் வெறுக்க மாட்டார். ஆனா ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவன் சொல்றான், எனக்கு என் தரத்தில் உள்ள நண்பர்கள் உண்டு, ஒரு ஊரே எனக்கு நண்பர்கள் ஆகும், அவங்களுக்கு நான் ஆகும் பாஸ். எனக்கு யாரெல்லாம் தெரியுமா, எனக்கு ஒரு பிரச்சனைன்னா யாரெல்லாம் தலை போடுவாங்க தெரியுமா. கர்த்தர் சொன்னார், ஏசாவை நான் வெறுத்தேன். தயவு செஞ்சு உலகத்துள்ள எல்லாருடைய வெறுப்பை சம்பாதிச்சாலும் பரவாயில்லை, தெய்வத்தினுடைய வெறுப்பை மட்டும் சம்பாதிக்காதுங்க. அந்த அன்புள்ள தெய்வத்தினுடைய வெறுப்பை மட்டும் சம்பாதிக்காதுங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று வா திறந்து சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாரும் வெறுத்த நான் உம்மை நேசிக்கிறேன். இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது, சபைக்குள்ள கிருபை இறங்குகிறது. ஏன் அவனை போல இருக்கக்கூடாது? ஏன்? ஒண்ணு, நிலையற்றதற்காக நிலையானதை இழந்தான். ஒருவேளை போஜனத்துக்காக நிலையான ஆசீர்வாதத்தை இழந்து போனான். 2, பெற்றோரை பார்த்து வேதனைப்படுத்துறான், சர்ச் பண்ணி பார்க்கிறான், என்ன பண்ணுனா பெற்றோருக்கு வேதனை வரும். யார பெற்றோர் வெறுக்கிறாங்க அவங்கள நட்பா வைப்போம், அப்ப பெற்றோர் வேதனைப்படுவார்கள். 3, தெய்வத்தால் வெறுக்கப்பட்டவன். 4, இது அதை விட கொஞ்சம் கூட கஷ்டமாகும். ஆதியாகமம் 25:34. அசட்டை பண்ணுகிற வாழ்க்கை, ஜபமா அதெல்லாம் சும்மா, ஆராதனையா அதெல்லாம் வயசான ஆளுகளுக்கு உள்ளது, ஸ்துதி ஸ்தோத்திரமா அது நமக்கு செட் ஆகாது. ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு அலட்சிய போக்கு, தேவநாமத்துக்கு அடுத்த காரியத்தில் ஒரு அலட்சிய போக்கு, உலகத்தின் காரியத்தில் மும்முரமும் தெய்வீக காரியத்தில் அலட்சியமும். ஆவிக்குரிய ஜாக்கிரதை குறைவு, ஆவிக்குரிய கரிசனை குறைவு, ஆவிக்குரிய கவனம் சுத்தமா குறைவு. எதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அதுக்கு சுத்தமா மதிப்பு கொடுப்பதில்லை, எதுக்கு மதிப்பு கொடுக்க தேவையில்லையோ அதுக்கு ராஜமரியாதை. உண்மையிலே தேவ பிள்ளைகளால் மதிக்கப்பட வேண்டியது எது? ஆராதனை, ஜபம், வசனம், தேவ பிரசன்னம். இவைகள் அசட்டை பண்ணப்படுகிறது. இவைகள் என்ன செய்யப்படுது? அசட்டை பண்ணப்படுது.
ஆவிக்குரிய காரியங்கள் அசட்டை பண்ணப்பட்டு உலக பிரகாரமான காரியங்கள் பயங்கரமாய் அங்கீகரிக்கப்படுகிறது. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் பார்த்துட்டு சொல்றாரு, ஓஹோ ஏசா அலட்சியம் பண்றான். இந்த ஆலயத்தில் நடக்கிற ஆராதனைய அலட்சியம் பண்ணுகிறவர்கள் இந்த கூட்டத்தில் உண்டா? ஜபத்தை அலட்சியம் பண்ணுறவர்கள் இங்க உண்டா? தேவ பிரசன்னத்தை அலட்சியம் பண்ணுறவங்க உண்டா? அவங்க பாடிக்கிடட்டு, அவங்க நடத்திக்கிடட்டு, அவங்க துதிச்சுக்கிடட்டு. அதுக்குன்னு ஆட்கள் உண்டு, அவங்க பார்த்துக்கிடட்டுன்னு சொல்லி ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லை. பார்த்தீங்களா? ஜபத்தில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லை, தேவ பிரசன்னத்தில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லை, எல்லாம் ஒரு அலட்சியம். நம்ம பண்ற தப்பு இல்லை, அதுதான் ஏசா பண்ணின தப்பு. நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதேயன். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆவல் பூமியில். ஒரு தடவை கூட, இன்னும் நெருங்கி சேர்வதேயன். இருக்கிற இடத்துல அத்தனை பேர் சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் நெருங்கி. ஒரு தடவை கூட சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் நெருங்கி. அப்படி அந்த ரெண்டு கையை நல்லா தட்டி நல்லா வாய திறந்து 2 நிமிஷம் அத்தனை பேரும் ஆவியில நிரம்பி இந்த கூடாரத்தை தெய்வத்தினுடைய அபிஷேகம் மூடுகிறது. வேடிக்கை பார்க்காதுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க, கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ஜபத்தை அசட்டை பண்ணாதே, அபிஷேகத்தை அசட்டை பண்ணாதே, தேவ பிரசன்னத்தை அசட்டை பண்ணாதே. இப்போ அது ஊற்றப்படுகிறது, இப்போ அது ஊற்றப்படுகிறது. கை தட்டி கை தட்டி இருக்கிற இடத்தை மறந்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகம். பெற்றுக்கோ 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 அபிஷேகம். எதை நாம் அலட்சியம் பண்ணுகிறோமோ அதில் நம்முடைய பார்வை இல்லை. பார்வை வேற எங்கேயோ இருக்கு. ஆவிக்குரிய காரியங்களை அலட்சியம் பண்ணுகிறோமானால் பார்வை உலகத்தில் இருக்கு. உலகத்தை அலட்சியம் பண்ணுகிறோமானால் பார்வை கிறிஸ்துவில் இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியல. சபையே, உன் பார்வை எங்க இருக்கு? அதை நீ அலட்சியம் பண்ணுவது இல்லை. முழங்கால நின்று போராடி ஆசீர்வாதம் வாங்கின ஒரு சந்ததி, உபவாசம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கின ஒரு சந்ததி, கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஆசீர்வாதம் பண்ணின வாங்கின ஒரு சந்ததி, அந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கொண்டு அலட்சியமாய் வாழ்கிற அடுத்த சந்ததி, அந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கொண்டு தெய்வத்துக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிற அடுத்த சந்ததி. விழுந்து கிடந்தான் ஈசாக்கு, ஜெபம் பண்ணினான் ஈசாக்கு, அலட்சிய போக்கில் நடந்தான் ஏசா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. நீங்க இதெல்லாம் எதிர்பார்த்து வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒண்ணு, நிலையற்றது கையில கிடைச்சு நிலையானது போய்விட்டது.
இழக்கப்பட வேண்டியவைகள் போனா போட்டு, அது போட்டு. ஆனா இழக்க கூடாததை விடக்கூடாது. எது போனா போட்டு, அதெல்லாம் இழக்க கூடியவைகள். ஆனா தெய்வராஜ்யம் இருக்கு இல்லையா, அது இழக்க கூடாது. எதை இழந்தாவது அதை பிடிக்கணும். அதாகும் பைபிள்ல சொல்லி இருக்கு, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுபோல ஒரு சபையாய் இந்த சபை மாறுவதாக. ஒண்ணு, நிலையற்றதை இழந்து, நிலையற்றதை பெற்று நிலையானதை இழந்தான். 2, பெற்றோருக்கு மனநோவா இருந்தான். கேரளா பார்டர்ல ஒரு சம்பவம் நடந்தது. 8 வருஷம் பிள்ளை இல்லை, 8 வருஷம். அப்புறம் ஒரு ஆண் பிள்ளை கிடைச்சு. அந்த ஆண் பிள்ளை எல்லா நாளும் வீட்டுக்கு வர்றது தண்ணி அடிச்சிட்டு. அந்த ஆண் பிள்ளையால வீட்டில் உள்ளதே மொத்தம் 3 பேர். பெற்றோருக்கு சமாதானம் இல்லை. கடைசியில் ஒரு நாள் தாயும் தகப்பனும் சேர்ந்து சாராய பாட்டில் எடுத்து பெற்ற பிள்ளைக்க மண்டை அடிச்சு பிளந்து கொலை பண்ணிச்சுன்னு போலீஸ் வந்து பிடிச்சு. போலீஸ் வந்து பிடிச்சப்போ அவங்க சொன்னது என்ன தெரியுமா? ஜெயிலையாவது சமாதானமா கிடக்கலாம் இல்லையா சாருன்னு. 8 வருஷம் இல்லாம கிடைச்ச பிள்ளை என்னெல்லாம் கரிசனை காட்டி வளர்த்தி இருப்பனும், என்னெல்லாம் ஆசையோட வளர்த்தி இருப்பேன் இல்லையா. ஆலமரத்தை விழுதுகள் பிடித்து தாங்குவது போல எங்க வயசான காலத்துல இந்த பிள்ளைன்னு நினைச்சு இல்லையா வளர்த்தி இருப்பனும். பெற்ற கையால கொல்லணும்னா அவங்க பட்ட வேதனையை ஒன்று யோசிச்சு பாருங்க. பெற்றோருக்கு மனநோவாயிருந்தான். 3, தெய்வத்தினுடைய வெறுப்பை சம்பாதிச்சான். 50 வருஷம் தந்தார் இல்லையா, என்ன சம்பாதிச்சீங்க? 25 வருஷம் தந்தார் இல்லையா, என்ன சம்பாதிச்சீங்க? பாதி ஆட்களும் சம்பாதிச்சது இரக்கமுள்ள தெய்வத்தினுடைய வெறுப்பு. என்ன தெய்வத்தினுடைய வெறுப்பு? இரக்கமுள்ள தெய்வத்தினுடைய வெறுப்பு. தெய்வத்தினுடைய வெறுப்பை சம்பாதித்தான். 4, அசட்டை பண்ணின வாழ்க்கை. ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் சுத்தமா கொடுக்கிறது இல்லை. நம்ம எல்லாரும் சேர்த்து தான் சொல்றது, சுத்தமா கொடுக்கிறது இல்லை. ராஜ மரியாதையாக்கும் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியது என்ன மரியாதை? ராஜ மரியாதை. அந்த முன்காலங்களில் ஜனங்களின் பிரச்சனையை சந்தித்து தீர்க்கும்படி ராஜாக்கள் பள்ளி அறையில் வருவாங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து பள்ளி அறையில் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பள்ளி அறையில் உட்கார்ந்துருக்கும்போ அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்த கண்ட உடனே ஜனங்கள் அப்படி பணிந்து கிடக்கணும். அப்புறம் அவர் கூப்பிடுவார், வா வந்து பிரச்சனையை சொல்லணும். கண்ட உடனே பணிஞ்சு கிடக்கணும், இப்படி கிடக்கணும் சாஷ்டாங்கமா விழுந்து. அப்புறம் அவர் கேட்பாரு, வா வந்து பிரச்சனையை சொல்லு. அப்புறம் கேட்டுட்டு தீர்த்து வைப்பாரு. பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ராஜாவுக்கு முன்ன போய் ஒருத்தன் நெளிஞ்சு நின்னாயின்னு வைங்க, அவன் பின்ன பூலோகம் காண மாட்டான். கேரளாவில் சபைக்கு என்ன பேர் தெரியுமா? பள்ளி. கேரளாவில் சபைக்கு பேர் என்ன? பள்ளி. ஏன் பள்ளி? ராஜாதி ராஜா சாதாரண மனுஷனின் பிரச்சனைகளை தீர்க்கும்படி இறங்கி வந்து ஜனங்களை சந்திக்கிற இடம். அதாக்கும் பள்ளி, அதாக்கும் சபை. அதான் அசட்டை பண்ணி நான் என்ன சொல்லக்கு இல்லையா? இங்க இல்லையோ?
உள்ளவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அசட்டை பண்ணுகிறவன் 5 காரியங்களை தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். 6 4 சொன்னேன், 5 ஆதியாகமம் 27:41. ரொம்ப நன்றி ஐயா. இருதயத்திலே பகையை சுமந்தவன். எங்க? இருதயத்தில் பகையை சுமந்தவன். வெளியே வெளியே சோத்ரம் பிரதர், சோத்ரம் சிஸ்டர். Praise the Lord brother. திரும்பிட்டு உனக்கு நான் வச்சுட்டுன்னு. எங்க பகையை சுமக்கிறான்? இருதயத்தில் பகையை சுமக்கிறான். வெளியே நல்லா இருக்கிறான், நல்லா அன்பா சிரிக்கிறான், அன்பா பேசுறான், அன்பா கை கொடுக்கிறான், வெளிப்பார்வைக்கு ஒரு பிரச்சனை இல்லாத போல இருக்கிறான். ஆனா பகை ஈட்டியை விட பயங்கரமா உள்ளுக்குள்ள சுமந்து கொண்டு இருக்கிறான். ஒன்னு யோசிச்சு பாருங்க, ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். உள்ளத்துல என்ன சுமக்கிறோம்? பேச மாட்டியால, முறைச்சு முறைச்சு பார்க்கும்போது தெரியுது. இருக்கிறது ஒரே வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள உள்ளது மொத்தத்தில் 4-5 ஆளுவா. ஆனா உள்ள எப்படி? இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லையில நடக்கு வீடு. ஒரு வார்த்தை சொல்லக்கு முன்ன அடுத்து நம்ம சொல்ற பதில் என்ன தெரியுமா? எனக்கு இன்னொரு சுபாவம் உண்டுன்னு. எல்லாருக்கும் இன்னொரு சுபாவம் உண்டு. என்ன உனக்கு ஒழுங்கா தெரியாதுன்னு சுமக்கிறது என்ன? கையில கையில உற்பத்தி புறப்பாடு லேவிய சங்கிய ஆவர்த்தனம் கையில. உள்ளத்துல பகைய சுமக்கிறான். என்னைக்காவது நான் இவனை அழிக்காம விட மாட்டேன். நான் சாகிறதா இருந்தா இவனை கொண்டுட்டு தான் நான் சாவேன். ஆனா சோத்திரம் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து தான் சொல்றது. குளோரி அல்லேலியா எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து தான் சொல்றது. ஒட்டி உரசியாகும் சொல்றது. இருதயத்தில் பகைய சுமந்தான். இந்த செய்தி உங்களுக்கு மட்டும் இல்லை, என்ன இந்த செய்தி உங்களுக்கும் பிரசங்கம் பண்ற எனக்கும் நமக்கு. ஆதியாகமம் 27:30 பாருங்க. தாமதத்தின் மனிதன். பாத்தீங்களா? வரலாறே முடிஞ்சு, சீனு மொத்தம் முடிஞ்சு, கிளைமேக்ஸே முடிஞ்ச பிறகு வாராய். ஒரு நோக்கம் இல்லாம ஓடி இருப்பான், ஒரு நோக்கம் இல்லாம வேட்டையாடி இருப்பான், பல மிருகங்களை துரத்தி இருப்பான். முதல் மிருகத்தை கண்ட உடனே என்ன நினைச்சிருப்பான்? இது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை துரத்தினா அது கிடைக்கல. அப்புறம் இன்னொரு மிருகத்தை கண்டான். அப்ப என்ன நினைச்சா? இது எங்க அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி துரத்தினா அதுவும் கிடைக்கல. பல மிருகங்களை துரத்தினானா கடைசியில சரியான நேரத்தில் வந்து சேர முடியல. தாமதத்தின் மனிதன். உண்மையிலே என் உள்ள சந்தோஷப்பட்டது. இன்னைக்கு இந்த கன்வென்ஷன்ல என் உள்ள சந்தோஷப்பட்டது. ஆத்மாவில இருந்து சொல்றேன். ஞானஸ்தானம் எடுக்க ஜனங்கள் கை தூக்கின பார்க்கும் எனக்கு உள்ளத்துல சந்தோஷம் வந்தது. என்ன பாதி ஆட்களும் பிரேக் போடுறது என்னத்துக்கு? அதுக்கு தான் தாமதம். உலக பிரகாரமான காரியத்தில் தைரியமா சாடி இறங்கணும். ஆவிக்குரிய காரியத்தில் பிரேக் போட்டு நிற்பணும். வெள்ளத்துக்கு பக்கத்தில் வந்து கூட பிரேக் போடணும். தாமதம்.
அவன் ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கலாம், நோக்கம் இல்லாமல் துரத்திட்டு நடந்தானா? அந்த வீட்டில் அத்தனை காரியங்கள் நடந்து முடிகிறது வரை ஏசாவால வந்து சேர முடியவில்லை. அத்தனை காரியம் நிகழ்ச்சியை முடிகிறது வரை ஏசாவால வந்து சேர முடியவில்லை. ஏன் தாமதம்? சில நேரம் நமக்கான ஆசீர்வாதத்தை வச்சுட்டு ஆண்டவர் காத்திருக்காருன்னு, நமக்கான நன்மையை வச்சுட்டு ஆண்டவர் காத்திருக்காரு, நமக்கான வாக்கு தத்தத்தை வச்சுட்டு ஆண்டவர் காத்திருக்காரு, நமக்கான கிருபையை வச்சுட்டு ஆண்டவர் காத்திருக்காரு, நமக்கான உயர்வை வச்சுட்டு ஆண்டவர் காத்திருக்காரு. நம்மளை காணல. 10 வருஷம் ஜெபம் பண்ணி இருப்பான், ஆண்டவர் பிளான் பண்ணி இருப்பாரு, இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வருவான் அப்போ கொடுக்கணும்னு. அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளை புரியலையோ? எல்லா ஆராதனைக்கும் பிரசன்ட் ஆகணும். ஏன்னா எப்போ குளம் கலங்குதுன்னு யாருக்கும் தெரியாது, எப்போ குளத்து கரையில இயேசு வாராருன்னு யாருக்கும் தெரியாது. இந்த 2 காரியம் யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் குளம் கலங்குதுன்னு தெரியாது. குளம் கலங்கும்போ முதல்ல இறங்குறவனுக்கு விடுதலை. எந்த நேரத்தில் கரையில் இயேசு வராருன்னு தெரியாது. இயேசு வந்தா தொட்டவனுக்கெல்லாம் விடுதலை. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதனால எந்நேரம் விழிப்போட இருக்கணும், எந்நேரம் கவனத்தோட இருக்கணும், எந்நேரம் ஆயத்தத்தோட இருக்கணும், எந்நேரம் என்ன தொடும் ஆண்டவரே அப்படிங்கிற வாஞ்சியோட இருக்கணும், அந்த எண்ணத்தோட இருக்கணும். உடரபலப சந்தரபலபா ரியாந்தல் பிரௌடபரபலபா உடபல் கபரபலப சந்தரபலபா. ஆறு காரணங்களை நான் சொன்னேன் இல்லையா? 1, ஒருவேளை போஜனத்துக்காக நித்தியமான ஆசீர்வாதத்தை இழந்தவன். 2, பெற்றோரை வேதனைப்படுத்தினவன், பெற்றோருக்கு மனநோவானதை செஞ்சவன். 3, தேவனுடைய வெறுப்பை சம்பாதித்தவன். 4, அசட்டை பண்ணினவன் அல்லது அலட்சியமுள்ளவன். 5, இருதயத்தில் பகை கொண்டவன். 6, மேன் ஆஃப் டிலே, தாமதத்தின் மனிதன். சவுலை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ இப்பொழுது எழுந்து தாமதமின்றி ஞான ஸ்நானம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மட்டும் நீ தாமதம் பண்ணக்கூடாது. கர்த்தர் தார வாய்ப்பாகும். ஞான ஸ்நானம் அப்படின்னு சொன்னா பரலோகத்தின் தேவன் நமக்கு தார மிகப்பெரிய வாய்ப்பு. உடனே எழுந்து தாமதமின்றி ஞானஸ்நானம் பண்ணு. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவனுடைய 7வது குணம், பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் அவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல சொல்லி இருக்கு, சீர்கெட்டவன். என்ன? சீர்கெட்டவன். சில ஆட்கள்கிட்ட நல்லதுன்னு சொல்ல ஒரு குணம் இருக்கும் இல்லையா? This man has no discipline. ஒழுக்கங்கட்டவன் சொல்லணும் இல்ல, சீர்கெட்டவன். சரி, நான் இனி அந்த பகுதியை நீட்டிக்கொண்டு போக விரும்பல. அவனுடைய பிரச்சனைகள் 7 ஒருவனும் அவனை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்வதற்கு 7 காரணங்களை நாம பார்த்துட்டோம். ஆனால் அவனுக்கும் ஒரு வாக்கு தத்தம். அவனுக்கும், யாருக்கு? அந்த ஏசாவுக்கு கூட ஒரு வாக்கு தத்தம். ஏன் அந்த வாக்கு தத்தம் கொடுக்கிறாருன்னு பாருங்க. ஏன் அந்த வாக்கு தத்தம் கொடுக்கிறாருன்னா, அவர் சொல்றாரு, உன் கழுத்துக்கு மேல ஒரு நுகத்தடி வைக்கப்பட்டிருக்கு. என்ன வைக்கப்பட்டிருக்கு? வாசிங்க, அந்த வசனத்தை போடுங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை போடுங்க.
அப்போ இவன் மேல என்ன இருக்கு? நுகத்தடி. அதாவது இவனா நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட இவனால முடியாது. இவனா ஜெபிக்கணும்னு நினைச்சா கூட ஜெபிக்க முடியாது. இவனா ஆலயத்துக்கு வரணும்னு நினைச்சா கூட வர முடியாது. ஏன்னா வலுக்கட்டாயமாக இவன் மேல ஒரு நுகத்தடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நுகத்தடியை பற்றி 5 காரியங்களை நான் சொல்லுவேன். அந்த 5 காரியங்களை சொல்லிட்டு மேற்கொள்ளும் காலத்தை பற்றி சொல்லி ஜபிக்க போறோம். இவன் கழுத்துக்கு மேல வலுக்கட்டாயம் வைக்கப்பட்ட முதல் நுகத்தடி என்ன தெரியுமா? ஏமாற்றம். என்ன? ஏமாற்றம். அது கண்டிப்பா எனக்கு தான் வரும், அது வேற யாருக்கும் போகாது, அது கண்டிப்பா என்னுடையது. இவனுக்கு நல்லா தெரியும். ஆனா கடைசி நேரத்தில் இவன் என்ன ஆனாய்? ஏமாற்றப்பட்டவன். அந்த ஒரு வார்த்தை இவன் உள்ளுக்குள்ளே கிடக்கு. பார்த்தீங்களா? நான் ஏமாற்றப்பட்டவன், நான் ஏமாற்றப்பட்டவன், நான் ஏமாற்றப்பட்டவன். கொஞ்ச நாள் அந்த வார்த்தை உள்ள கிடந்தா அது ஒரு நுகத்தடியா மாறி அவன் அப்படி பிடிச்சிட்டு நான் ஏமாற்றப்பட்டவன், நான் ஏமாற்றப்பட்டவன். அதாகும் கிருபை இல்லாத வார்த்தைகளை ரொம்ப நேரம் சிந்திக்க கூடாது. அது ஒரு நுகத்தடியாய் மாறும். தேவ பிரசன்னம் இல்லாத வார்த்தைகளை ரொம்ப நேரம் சிந்திக்க கூடாது. அது ஒரு நுகத்தடியாய் மாறும். அபிஷேகம் இல்லாத வார்த்தைகளை ரொம்ப நேரம் சிந்திக்க கூடாது. அது ஒரு நுகத்தடியா மாறும். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தா நான் யார் தெரியுமா? நான் ஏமாற்றப்பட்டவன். பிசினஸ்ல ஏமாற்றப்பட்டேன், குடும்பத்தில் ஏமாற்றப்பட்டேன், வீட்டில் ஏமாற்றப்பட்டேன், வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டேன், நண்பர்களால் ஏமாற்றப்பட்டேன். நல்லவர் போல வந்தவர்கள் எல்லாரும் என்னை ஏமாற்றினார்கள். ஏமாற்றப்பட்டவன் என்கிற எண்ணம் இவன் முதுகுக்கு மேல ஒரு நுகத்தடியாய் விழுந்தது. 24 மணி நேரமும் எதை யோசிச்சாலும் இவன் உள்ள என்ன சொல்லும் தெரியுமா? நான் ஏமாற்றப்பட்டவன், நான் ஏமாற்றப்பட்டவன், நான் ஏமாற்றப்பட்டவன். ரத்த உறவு என்னை ஏமாற்றினது, வீட்டுக்காரங்க என்னை ஏமாற்றினாங்க, சொந்தக்காரங்க என்னை ஏமாற்றினாங்க, உலகம் என்னை ஏமாற்றினது. யாரையெல்லாம் நம்பினோ அவர்கள் அத்தனை பேரும் என்னை ஏமாற்றினார்கள். ஏமாற்றம் ஒரு நுகத்தடியை போல பிடித்துக் கொண்டது. 2 இவன் முதுகில இருந்த 2வது நுகத்தடி என்ன தெரியுமா? வெறுக்கப்பட்டவன். என்ன நுகத்தடி? வெறுக்கப்பட்டவன். நான் ஏமாற்றப்பட்டவன் மட்டும் இல்ல, நான் வெறுக்கப்பட்டவன். நீங்க அப்பா அம்மா விட்ட போய் யாரை பிடிக்கும்னு கேளுங்க, அவங்க 2 பேரும் ஒரு பேர் தான் சொல்லணும். என்ன அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு இடத்துல சொல்லி இருக்கு, ஈசாக்கு ஏசாவின் மேலும் ரெபெக்காள் யாக்கோவின் மேலும் அன்பா இருந்தார்கள். ஆனா உள்ளுக்குள்ள உள்ள நிலைமை என்னன்னு கேட்டா, ஈசாக்குக்கு சாப்பாடுக்காக யாக்கோவை பிடிக்குமே தவிர அந்த வீட்டுக்குள்ள தனிமைப்படுத்த ஏசா. ஏமாற்றப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன். என்ன நேசிக்க யாரும் இல்லை, என்ன புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என் வேதனையை போய் சொல்ல யாரும் இல்லை. அப்போ ஏமாற்றம் என்கிற முதல் நுகத்தடி இவனை கொஞ்சம் அமிழ்த்து விட்டது. 2வது வெறுக்கப்பட்டவன் என்கிற 2வது நுகத்தடி இவனை கொஞ்சம் கூட அமிழ்த்து விட்டது. இந்த கடைசி நாள் கூட்டத்தில் நுகத்தடிகள் ஒடிய போவது. கைதட்டு. நல்ல வாயத்தரைங்க, நல்ல கையை தட்டுங்க. ஒருவேளை நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீ வெறுக்கப்பட்டிருக்கலாம். அந்த நுகத்தடி எடுத்துக்கொண்டு இந்த மாலை நேரத்தில் நீ இந்த கூடுகைக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் தமது கையை நீட்டி அந்த நுகத்தடைய இந்த மாலை நேரத்தோட ஒடிக்க போறாரு. உடபரப சந்தரபலபரபலபா. எனக்கு வீட்டில் இருந்து நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கல, எனக்கு குடும்பத்திலிருந்து நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கல, எனக்கு நியாயமான அன்பு கிடைக்கல. அந்த வெறுப்பு, அந்த ஏமாற்றம், அந்த நுகத்தடி இந்த ராத்திரி ஒடியுது. எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க யோசிச்சு பார்க்கணும், உங்க கழுத்துல நுகத்தடி இருக்கான்னு. ஏசாவின் மேல வலுக்கட்டாயமா வைக்கப்பட்ட முதல் நுகத்தடி, நான் ஏமாற்றப்பட்டவன். ஏசாவின் மேல் வலுக்கட்டாயமா வைக்கப்பட்ட 2வது நுகத்தடி, நான் வெறுக்கப்பட்டவன். அவன் மேல அவனே வச்சுக்கிட்ட 3வது நுகத்தடி,
இச்சை. என்ன இச்சை? அது வேற யாரும் எடுத்து வச்சதில்லை, அவனா வச்சுக்கிட்ட 3வது நுகத்தடி. ஒன்று யோசிச்சு பாருங்க, 3 நுகத்தடிகளுக்குள்ள வேதனைப்படுகிற ஒரு மனுஷனை பாருங்க. வாக்குத்தத்தம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவன், ஜபிக்கிற குடும்பத்தில் பிறந்தவன், கிருபை உள்ள குடும்பத்தில் பிறந்தவன், தரிசனம் உள்ள குடும்பத்தில் பிறந்தவன், கர்த்தர் நேரடியா பேசுகிற குடும்பத்தில் பிறந்தவன், அப்ரஹாமின் வீட்டுக்குள்ள பிறந்தவன். ஆனா நுகத்தடிகளை சுமந்து கொண்டிருக்கிறான். எனக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் படிச்சு மேலே போச்சணும், எனக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் ஊழியத்தில் எழும்பி போச்சணும், எனக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் வாழ்க்கையில் எழும்பி போச்சணும், எனக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் மேலே போயாச்சு. நானோ ஒரு காளையை போல, ஒரு கழுதைய போல பாரத்தை சுமந்து சுமந்து நடக்கிறேன். அப்படிங்கிற வேதனை இப்ப உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற யாருடைய நுகத்தடிகள் கர்த்தரால் உடைக்கப்படுகிறது, கர்த்தரால் உடைக்கப்படுகிறது. 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாயை திறக்கணும், 2 நிமிஷம் ஆவியில நிரம்பணும், 2 நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரீபலபரபலப சந்தரபலபரபலபா ஊடபல் பிரௌடபரபலபரபலபா அல்கபரபலபரி அந்தரபலபரபலபா அந்தல் கபரப சந்தரபலபரபலபா உடந்தரா பிரௌடபா ரிகந்தரா அந்தல் கதனா கடகல் கமனா. கை தட்டுங்க, கை தட்டுங்க, வாய தரையுங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல உன்னை பிடித்திருக்கிற வெறுமை, உன்னை பிடித்திருக்கிற ஏமாற்றம், உன்னை பிடிச்சிருக்கிற வெறுப்பு, என்னை பிடிச்சிருக்கிற இச்சை இந்த ராத்திரி முறிகிறது. அப்போ ஏசாவுக்கு மேல வலுக்கட்டாயமாக வைக்கப்பட்ட முதல் நுகத்தடி ஏமாற்றப்பட்டவன், ஏமாற்றம். ஏசாவின் மேல வைக்கப்பட்ட 2வது நுகத்தடி வெறுக்கப்பட்டவன், வெறுப்பு. ஏசாவின் மேல வைக்கப்பட்ட 3வது நுகத்தடி இச்சை உள்ளவன், இச்சை. ஏசாவின் மேல வைக்கப்பட்ட 4வது நுகத்தடி வெறுமை. வீட்டுக்காரங்களுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அவனுக்கு கிடைச்சு, நான் மட்டும் வெறுமையை அனுபவிக்கிறேன். அவங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைத்து விட்டது, நானோ வெறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் எம்டி, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. யாரோட ஆண்டவர் பேசுறாருன்னு குடும்பத்துக்குள்ள நடந்த பிரச்சனைகள் நிமித்தம் வறுமை அனுபவிக்கிற, ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிற யாரோடோ இந்த ராத்திரி ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். உடாரக துரபலப கந்தல் கபரபலபா ரியாந்தர பிரௌடப துரபலபரபலபா அந்தல் கபரபலப சந்தரபலபா அல்பாந்தரபல பிரௌடப துரபலபரபலபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏசாவின் மேல வைக்கப்பட்ட 5வது நுகத்தடி மன்னிக்க முடியாத தன்மை. என்ன தன்மை? மன்னிக்க முடியாத தன்மை. ஏசாவின் மேல வைக்கப்பட்ட 5 நுகத்தடி நான் சொல்றேன் ஒவ்வொன்னா. 1, ஏமாற்றப்பட்டவன், ஏமாற்றம். 2, வெறுக்கப்பட்டவன், வெறுப்பு. 3, இச்சை. 4, வெறுமையானவன். 5, மன்னிக்க முடியாத தன்மை. 5 நுகத்தையும் சுமந்து கொண்டு நடக்கிறான். இப்போ ஈசாக்கிட்ட வந்து கேட்குறான், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஈசாக்கு பார்க்குறான், பார்க்கும்போது ஏசா நுகத்தடிகளுக்குள்ள சிக்கி கிடக்கிறான். ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும்படி பார்க்கிறான். இந்த தலைக்கு மேல ஹோலோ பிரிக்ஸ் எடுத்து வச்சு கொடுப்பாங்க இல்ல, சிமெண்ட் கட்டை, அது மாதிரி இவனுக்கு மேல 5 நுகம் இருக்கு. நீ சுவாசம் விடுறதே பெரிய பாக்கியம். சில ஆட்கள் சுவாசம் விடும்போது சவுண்ட் எப்படி கேட்கும் தெரியுமா? கண்டக்டர் விசில் அடிக்கிற மாதிரி. சுவாசம் வாரதே கிருபை, சுவாசம் வாரதே.
5 நுகத்துக்குள்ள இவ்வளவு காலம் உயிரோடு இருந்திருக்கு இல்லையா கிருபை. ஒரு வார்த்தை சொன்னாரு. அது என்ன வார்த்தை தெரியுமா? மேற்கொள்ளும் காலம் வருகிறது. மேற்கொள்ளும் காலம் வருகிறது. 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாயை திறக்கணும், 2 நிமிஷம் ஆவியில நிரம்பணும், 2 நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சபையே, நீ மேற்கொள்ள போகிறாய். நல்லா கை தட்டுங்க. நான் எல்லா காலத்துக்கும் வெறுக்கப்பட்டவனா இருப்பேன்னு சாத்தான் நினைச்சான். எல்லா காலமும் நான் இச்சையோட இருப்பேன்னு சாத்தான் நினைச்சான். எல்லா காலமும் நான் ஏமாற்றப்படுவேன்னு சாத்தான் நினைச்சான். எல்லா காலமும் நான் வெறுமையா இருப்பேன்னு சாத்தான் நினைச்சான். ஒரு காலத்துல நான் மன்னிக்க மாட்டேன்னு சாத்தான் நினைச்சான். சாத்தானுக்கு தெரியல, மேற்கொள்ளும் காலம் வருகிறது. நுகத்தடிகள் உடைகிறது. கண்ணை மூடணும், கை தட்டணும், யாரும் வேடிக்கை பார்க்கப்படாது. இப்போ 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 சிஸ்டர், அந்த நுகத்தடி உடையுது. கண்ணை மூடி பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அக்கினி அபிஷேகம். இன்னும் அடிமையா வாழ விரும்புறீங்களா? கர்த்தர் உங்களை சுதந்திரமாக்க விரும்புகிறார். குமாரன் உங்களை சுதந்திரமாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பின்ன எந்த வல்லமையும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. நம்புறவங்க 2 கை தட்டி கிருபை அப்பா, கிருபை அப்பா கூப்பிடு. ஒரு 2 லைன் நமக்கு பாடுவோமா? 2 லைன் பாடுவோமா? கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். எனது பலனும் எனது மீட்பும் கீதவுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதவுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன். நல்ல கை தட்டுங்க. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது அருகில் இருக்கிறார். எனக்கு உதவும் கர்த்தர் எனது அருகில் இருக்கிறார். கடுகளவும் தீங்கு என்னை அணுக முடியாது. கடுகளவும் தீங்கு என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். 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 வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன்.
வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர். எல்லார் மேலும் அபிஷேகம், எல்லார் மேலும் அபிஷேகம். கண்ணை மூடி 2 கையை நல்லா தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அத்தனை பேரையும் தொடுகிறார். கடந்த காலமும் பாழா போச்சு, நிகழ்காலமும் பாழா போச்சு. எதிர்காலத்தை காட்டிட்டு சொல்றாரு, நீ மேற்கொள்ளும் காலம் வருகிறது. எதாக்கு நீ மேற்கொள்ளும் காலம்? எது நீ மேற்கொள்ளும் காலம்? நான் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை காட்டி தரேனே, அதுதான் நீ மேற்கொள்ளும் காலம். ஆதியாகமம் 33 அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் அந்த வசனத்தை கவனிக்கணும். உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீர் என்மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது எப்படி இருக்கு? இப்ப ஏசாவுக்கு முன்ன வந்து முழங்கால நின்னது யாரு? யாக்கோபு. இப்ப முழங்கால நின்னது யாக்கோபு. எப்போ நுகத்தடி உடைந்து தெரியுமா? எப்பொழுது இவன் மேற்கொண்டான் தெரியுமா? மன்னித்த பொழுது, மன்னித்த பொழுது, மன்னித்த பொழுது. இன்னைக்கு ராத்திரி 1 நீங்க மற்றவங்களை மன்னிக்கணும், 2 கர்த்தர் உங்களை மன்னிக்கணும். இது 2 நடக்கும்போ எல்லா நுகத்தடிகளும் உடைகிறது. ஒரு தடவை கூட அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். 1 நீங்கள் யாரை மன்னிக்கணுமோ அவங்கள நீங்கள் மன்னிக்கணும். 2 கர்த்தர் நம்மளை மன்னிக்கணும். அவன் சொல்கிறத பார்த்தீங்களா? இப்பொழுது உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை போல் இருக்கிறது. அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? இவன் மேற்கொண்டுட்டான். இவன் நுகத்தடிகள் எல்லாம் முறிந்து விட்டது. இவன் நுகத்தடிகள் எல்லாம் முறிந்து விட்டது. 1-2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. யாரை நாம மன்னிக்கணும்? எந்த காரியத்தை நம்ம இருதயத்தில் சுமக்கிறோம்? எந்த கசப்பை ரொம்ப காலமா நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு நடக்கிறோம்? எது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடி நம்முடைய தலைக்கு மேல ஒரு நுகம் போல இருக்கு? அது இந்த ராத்திரி உடையணும். எல்லாரும் வாயை திறந்து யோசனை பண்ணி ஜபிக்க தொடங்குங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து கர்த்தர் நம்மை மன்னிக்கணும். முழங்கால நின்று வலது கையை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை பார்த்து ஜபிங்க. எல்லாரும் ஜபிக்கணும். என்ன? அத்தனை பேரும் ஜபிக்கணும். சகோதரா, எந்த தேசத்துல நீ மிதிக்கப்பட்டாயோ அந்த தேசத்துல நீ மேற்கொள்ள போகிறாய். சிஸ்டர், எந்த குடும்பத்துல நீ கேவலப்பட்டாயோ அந்த குடும்பத்துல நீ மேற்கொள்ள போகிறாய். இது சபை மேற்கொள்ளுகிற காலம். சபை மேற்கொள்ளுகிற காலம். தேவ பிள்ளைகள் மேற்கொள்ளுகிற காலம். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை பார்த்து என்ன மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தம் உயர்த்தி அத்தனை பேரும் ஜபிக்கணும். அத்தனை பேரும் வாயை திறந்து ஜபிக்கணும். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல பலமாய் இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல பலமாய் ஊற்றப்படுகிறது. தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தினுடைய அன்பின் கை அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது. தெய்வத்தினுடைய வல்லமை சில குடும்பங்களை இணைக்கிறது. தெய்வத்தினுடைய வல்லமை சில குடும்பங்களுக்குள்ள இருந்த வெறுப்பை மாற்றுகிறது. குடும்ப பிரிவினைகள் மாறுகிறது. வாயை திறந்து மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. என்னுடல் உமக்கு சொந்தம். கை உயர்த்தி என்
உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யோ, இதில் என்னாலும் வாசம் செய்யோ. அடிமை நான் ஆண்டவரே. சத்தம் உயர்த்தி அடிமை நான் ஆண்டவரே, என்னுடல் உமக்கு சொந்தம். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. ஒரு தடவை கூட சொல்லுங்க. என்னுடல் உமக்கு சொந்தம், இதில் நாளும் வாசம் செய்யோ, இதில் நாளும் வாசம் செய்யோ. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும்போ அடிமைப்படுத்துகிற வல்லமைகள் முறிந்து விழுகிறது, அந்தகார வல்லமைகள் உடைந்து சிதறுகிறது. முழு அர்ப்பணிப்போட சொல்லுங்க, முழு அர்ப்பணிப்போட சொல்லுங்க. உலக பெருமையெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டே, உலக பெருமையெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டே. அடிமை நான் ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி அநேக கண்கள்ல கண்ணீர் வருது இல்லையா? என்ன பயங்கர தேவ பிரசன்னம். கூப்பிடு. அடிமை நான் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னப்பா, உம்முடைய பிரசன்ன இறங்கி விடுவிக்கட்டும் அப்பா, உம்முடைய பிரசன்ன இறங்கி அற்புதம் செய்யட்டும் அப்பா. இப்பொழுது தேவ பிரசன்னம் இந்த சபைக்குள்ள பலமாய் இறங்குகிறது. கர்த்தர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். தெய்வத்தினுடைய வல்லமை அநேகர் மேல வந்து விழுகிறது. இந்த 3வது ராத்திரியில கர்த்தர் அநேகரை இப்ப அபிஷேகம் பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு. கை தட்டி பெற்றுக்கோ. ஒரு புதிய அபிஷேகம். முகத்தடிகள் உடைகிறது.